Hi everyone. Happy Father's Day. இன்னைக்கு Father's Day. Third Sunday of June every year. Europeans இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஒரு டேயில் சிக்னிஃபை பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டே எடுத்துக்கணுங்கிற மாதிரி அப்போ இருந்திருக்கிறதுனால செய்கிறாங்க. பட் ஈச் அண்ட் எவ்ரிடே பேரண்ட்ஸ் டே தான். ஒரு மதரோ இல்லை ஒரு ஃபாதரோ இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே ஸ்மூத்தாக போகிறதில்ல. ஒரு டே பாஸ் ஆகணுன்னு தான். ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்றைக்கி வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் த ஃபாதர்ஸ். இப்போ வந்து முன்னாடி மாதிரி ஃபாதர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ சாக்ரிஃபைஸ்க்கு இப்போ வந்து இது இல்லை. எல்லாம் ஈக்குவலி எப்படி ஒரு ப்ராட்டப் கொண்டு வரணும் ஒரு சைல்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதே மாதிரி இது நாட் ஒன்லி டு த மென் ஃபோக் மட்டும் இல்லை ஃபாதர்ஸ் டேங்கிறது. மதர்ஸும், ஏன்னா இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து மதர் வந்து ஃபாதர் ரோலை ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஃபாதர் ஹேஸ் டு ப்ளே த ரோல் ஆஃப் மதர். அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த இதை இல்லாத இதை ஸ்பேஸை அவங்க தே ஆர் ஃபில்லிங் இட் அப். அதனால் எல்லாருக்குமே இந்த டே வந்து இந்த டே ஃபாதர்ஸ் டேங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஃபாதர்ஸ் டே விஷஸ். ஹிந்து மித்தாலஜியில் அதனால தான் முன்னாடியே இந்த மாதிரிலாம் காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை ஸ்பேஸை ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்குங்கிறதுனால தான் ஈஸ்வரனை தாயுமான சுவாமின்னு சொல்லுவாங்க. மாத்ருபூதேஸ்வரா அப்படின்னா ஏன்னா அது அவரே மதராகவும் ப்ளே பண்ணுறதுனால தாயுமானவ சுவாமி. ஓகே, ஹிந்து மித்தாலஜி இருக்கட்டும். இன்றைக்கி வந்து தாயுமானவ சுவாமி, அதான் ஃபாதர்ஸ் டேங்கிறதுக்கு அந்த இதை சொல்லிட்டோம். ஏன்னா மதர்ஸ் டே போது அவங்க இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு அந்த ஒர்க்கை செய்யணுங்கிறதுனால அவங்க அந்த 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத சொல்லிவிட்டு இப்போ இது சொல்லியாச்சு. எனக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் மட்டும் அதான் இல்லை. பயாலஜிக்கல் ஃபாதர் தான் வந்து ஒரு ஃபாதருங்கிறது இல்லை. ஏன்னா எவ்வளோ பேர் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா. அதனால தான் எல்லாருக்குமே த அல்மைட்டி இஸ் த பேரண்ட். அதனால் எல்லாருக்குமே ஒரு ஹோப்பு. அந்த அல்மைட்டி எல்லா ஃபார்ம் ஆஃப் இதுலேயும் இருப்பாங்க அப்படின்னு அண்ணா சொன்னார்ல, ஏழை சிரிப்பில் இறைவனை காண்போம்னு. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த கஷ்டத்தில் அவங்களுக்கு வென் இன் நீட் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி பர்சன்ஸ் எவ்வளோ பேர் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லாமல் அடாப்ட் பண்ணி செய்கிற பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 சல்யூட்ஸ் டு தம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நல்ல, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் யூத் மேலே ஒரு கன்சர்ன், அவங்களோட வெல்ஃபேர் மட்டும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக இருக்கணுங்கிற ஒரு அக்கறை இருக்கிறவங்க, ட்ரூ கன்சர்ன் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பேரண்ட் தான், ஃபாதர் தான், மதர் தான். அவங்க எல்லாருமே. எனக்கு இன்றைக்கி வந்து இந்த ஃபாதர்ஸ் டேயில் நான் வந்து எங்கள் ஃபாதர் இன்லா பற்றி சொல்லலான் இருக்கேன். நேற்று ஒரு இன்சிடெண்ட், இது ஒரு ஹாப்பி டே தான், பட் நேற்று ஒரு இன்சிடெண்ட் பார்த்தது உடனே எனக்கு இன்றைக்கி அந்த ஃபாதர்ஸ் டேயில் வந்து அதையும் சேர்த்து சொல்லணும்னு தோணுனதுனால அதை சொல்கிறேன். பிகாஸ் நேற்று ஒரு என்ன இன்சிடெண்ட்னா, சம்வேர் எங்கே பிளேஸ் கரெக்டாக தெரில, பட் ஒரு இடத்துல ஒரு லேடி வந்து ஷீ ஹாஸ் கமிட்டட் சூசைட். ரீசன் என்னென்னா ஷீ இஸ் சைல்டு இல்லாத இஷ்யூ. அதுக்காக அவங்க வந்து ஷீ ஹாஸ் கமிட்டட் சூசைட். அதனால தான் முதலே நான் சொன்னேன் பாருங்கள், பயாலஜிக்கல் ஃபாதர் மட்டும் ஃபாதர் இல்லாது. ஏன்னா பேரண்ட்ஸுன்னு நம்ம நினைக்கிறது நம்ம ஓன் சில்ட்ரன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் எங்கள் ஃபாதர் இன் லவ் இங்கே ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நாங்கள் வந்து ஹி வாஸ் அ ட்ரூ ஃபாலோயர் ஆஃப் புரட்சி தலைவர். ஃபாலோயர்னு ஃபேனுங்கிறது அதனால தான் அவாய்ட் பண்ணேன்னா, ஃபாலோயராக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அது நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டான்னு சொல்லி நினைக்கணும். ஏன்னா ஃபேனாக இருந்தால் ரசிச்சுட்டு அட்மையர் பண்ணிட்டு விட்டுருவோம் நம்ம. பட் ஃபாலோயருங்கிறது அந்த பிரின்சிபிள் ஃபாலோ பண்ணுறது இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் அதுக்கு மனோதைரியம் வேணும், சில பிரின்சிபிள்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. நாங்கள் ரொம்ப வருஷம் எங்களுக்கு சைல்டு இஷ்யூ இருந்தது, சைல்டு இல்லாமல் இருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் கொஞ்சம் கூட பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு எப்போவுமே சொல்லுவார், எந்த சோலுக்கு நம்மகிட்ட வரணுன்னு இது இருக்கோ
அந்த என்ன சொல்கிறது, அந்த மாதிரி அதுக்கு அந்த சோலுக்கு கொடுத்து வச்சுருக்கோம், அந்த சோல் தான் நம்மகிட்ட வரும். ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் 2 பேரும் எப்போவுமே யுனைட்டடாக இருந்தால் தான் வெளியில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிம்பாரு. அதே மாதிரி இருக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணணும், அந்த இது இருக்கணும். நீ எதுக்கு அனாவசியமாக ஒரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது குழந்தை இல்லைங்கிறதுக்காக. ட்ரீட்மெண்ட்ஸும் அனாவசியமாக எடுத்து ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறத ரொம்ப சாரி, ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவார் அவர். சொல்லி ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவர் அவர். கட் பண்ண சப்போர்ட்டிவாக இருந்தவர் அவர். ஏன்னா பேரண்ட்ஸை விட, அதான் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை விட யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ அது மாதிரி. நேற்று அவங்க எதுக்கு அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு குழந்தை இல்லாத ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. நீங்கள் நிறைய பேருக்கு எல்லாருமே எந்த ஒரு லேடியாக இருந்தாலும் அம்மா தான் அவங்க. அதே மாதிரி அப்பா ஸ்தானத்தில் தான் எல்லாரையும் நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறது. அதனால் யாரும் வந்து சைல்டு இல்லாத ஒரு இஷ்யூவை வந்து ரொம்ப சீரியஸாக டோன்ட் டேக் இட். அதுதான், அதனால் நம்ம எவ்வளவோ குழந்தைங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன ரீச்சில் இருக்கோ அதை செஞ்சுட்டு போகலாமே. அந்த மாதிரி எங்களுக்கு அவர் வந்து ரொம்ப, அதே மாதிரி அவரோட இன்னொரு இது என்ன, அவர் நல்ல நல்ல ஃபேமிலி, பெரிய இருக்கிற ஃபேமிலி, ஆனாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பார். எப்பவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணுமா. என்னோடய புக்கில் புரட்சி தலைவரோட நான் எழுதின அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அவர் தான் சொல்லியிருப்பேன். என்ன, அவர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது லைஃப்பில் இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்க முடியும். நம்ம எப்போவுமே இன்னும் வேணும்னா அதுக்கு வந்து என்றைக்குமே ஃபுல் ஸ்டாப் இருக்காது. நம்மளாக வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். சில இது எனஃப் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த எனஃப்ங்கிறது இருந்தால் தான், போதும் அப்படிங்கிறது இருந்தால் நமக்கு வயிற்றுக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே எல்லா இதுலேயும் ஒரு லிமிட் வச்சு அதில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத எனக்கு ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் நிறைய. அந்த மாதிரி நான் வந்து அதனால தான் எனக்கு அவர் மேல் ரொம்ப ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி. அவங்க 2 பேர் மேலேயும், இன்லாஸ் 2 பேர் மேலேயும் ரொம்ப எனக்கு பிரியம் ஜாஸ்தி எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து யாரை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என்னோட ஜென்ரல் ஃபிசிஷியன், எங்கள் ஃபேமிலி டாக்டர் ராம்குமார்னு, டாக்டர் ராம்குமார். அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில். அவர் அப்படி தான், அவர் வந்து என் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதாவது ஒரு ஃபிசிஷியன்னா காமன், அவங்க அந்த பர்சனோட ஹெல்த்தில் வந்து அந்த மெடிசன் கொடுத்து க்யூர் பண்ணுற அந்த இது இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கணும். சரியாகும் எல்லாம் அப்படிங்கிறத தே ஹாவ் டு கிவ் தட் சப்போர்ட், அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். அதுதான் ஒரு ஃபிசிஷியனோட மெயின் இது. அவங்க அந்த மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கலைன்னா அது சரியாக சில சமயம் அது நடக்காது. அந்த மருந்தோட எஃபெக்ட் கூட இருக்காது. அது சொல்கிறதுலையே அந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி அவர் செய்வார். அதனால் அவர் எனக்கு செகண்டாக, அவருக்கு நான் வந்து இந்த நேரத்தில் மரியாதை அது. அப்புறம் தேர்ட் வந்து நான் இது தேர்ட் அது இதுன்னு சொல்ல, பட் அந்த நெக்ஸ்ட்டு யார் ஐ வாண்ட் டு மென்ஷன்னா ராமானுஜம் சார்னு. அவர் எனக்கு ஒரு சேனலில் நான் வந்து புரட்சி தலைவரை பற்றி பேசினப்போ லைவில் பேசுனதுனால என்னை ஏரில் கேட்டு, என்னோடய வாய்ஸை கேட்டு என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்து அவரோட எல்டஸ்ட் டாட்டரை ஹி அசியூம்டு. அவர் மோர் தேன் ஒரு 18 இயர்ஸாக ஹி ஹாஸ் அசியூம்டு மீ ஆஸ் ஹிஸ் எல்டஸ்ட் டாட்டர். எப்போவுமே என்னை எல்டஸ்ட் டாட்டர்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவார் எல்லாத்துலேயுமே. அவர் இந்த ஃபாதர்ஸ் டேயில் அவருக்கு என்னோட ப்ரொனவுன்ஸ் டு ஹிம். ஓகே, தென் அதான் இப்போ வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்போ ஈவன் ராதாகிருஷ்ணன், ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் கூட அடாப்ட் பண்ணி இந்த சுனாமியில் இருந்த சில குழந்தைங்க, அஃபெக்ட் ஆன குழந்தைங்கள எவ்வளோ பேர் வந்து எடுத்து அவங்கள அடாப்ட் பண்ணி அவங்களோட எஜுகேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணுறதுங்கிறத விட அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாருமே ஒரு பெரிய அவங்க ஒரு இந்த டேயில் வந்து அவங்களுக்கு நம்ம விஷஸை சொல்லிடுவோம், பெஸ்ட் விஷஸ் ஆன் திஸ் டே. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருந்ததுனால தான் நிறைய குழந்தைங்க நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, நம்ம தேசத்தில் நிறைய பேர் வந்து நல்லா ஷைன் பண்ணுறாங்க. ஓகே, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேனால் எடுத்தோட இப்படி ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி ஸ்நாக், அதாவது எவ்ரி திங் வித் பாலிடிக்ஸ் தானே. நம்ம இது பாலிடிக்ஸ் இல்லாமல் இல்லை எதுவுமே. அதுதான் அதில் வந்து இன்றைக்கி செலிப்ரேஷன் தான். எதுவுமே ஃபாதர்ஸ் டே ஒரு செலிப்ரேஷன் டே, அதனால் செலிப்ரேஷன் பாலிடிக்ஸ் தான். அதனால தான் காஜு கத்லி, பாதாம் ஹல்வா அண்டு இந்த ரிங் முறுக்கு, இது 3 வாங்கி வச்சது.
பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரு ஆகும். இந்த சிக்னிஃபிகன்ஸ் இந்த சிக்னிஃபிகண்ட் டேயில் ஃபாதர்ஸ் டேயில் வந்து நேற்று ஒரு ஈவெண்ட் நடந்தது இல்லையா? யார்? மிஸ்டர் விஜய், ஆக்டர் விஜய். அவர் வந்து அவர் எப்போ வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நிறைய இது மானிட்டரியாக ஹீ இஸ் ஹெல்பிங் அ லாட். அவர் நம்ம சரியாக தெரியாமல் இது பண்ணக்கூடாது. நிறைய ரொம்ப வருஷமாகவே ஹீ இஸ் டூயிங் திஸ். அவர் இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு எல்லா விதத்துலேயும் எங்கேயாவது அஃபெக்ட் ஆன கிட்ஸு அவங்களோட இடத்துக்கெலாம் போய் அவர் நிறைய செஞ்சுருக்காரு. சத்தம் இல்லாமல், சவுண்ட் இல்லாமல் போவார் ஸ்மூத்தாக. அவர் வந்து ஃபில்மில் தான் ஆக்ஷன் ஹீரோ, பட் இன் பர்சன் ஹீ இஸ் அ காம் அண்ட் பொலைட்டாக ஒரு இதாக இருக்கிற பர்சன். அவர் பார்த்தாலே தெரியும், அவரோட அப்பியரன்ஸ்லேயே அவர் அந்த இதை தெரியும் நமக்கு. அந்த மாதிரி நடந்துக்கிற பர்சன் விஜய் வந்து நேற்று ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இங்கே வந்து அது ஏன் நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா, மிஸ்டர் எஸ்ஏசி ஹிஸ் ஃபாதர், அவருக்கு வந்து நிறைய இதில் ரோல் இருக்குது. அவர் இப்போ வேணால் அவங்க ஏதாவது இன்டிஃப்ரெண்ட்டாக அவங்க இருக்கிற மாதிரி நினைக்கலாம், பட் அவரோட ரோல் மெயினாக என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்து எஸ்ஏசி வந்து நிறைய தன்னோட சன்னோட அப்ரிங்கிங்கில் அது இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு ஒரே சன்ங்கிறப்போ அந்த இடத்துல மோர் கன்சர்ன் அந்த இது இருக்கும், ஆதங்கம் இருக்கும். நல்லா வரணும், இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் வேர்ல்டில், இந்த மாதிரி வேர்ல்டில் இன்னும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எப்படி வரணும், கொண்டு வரணுங்கிறதுல ஒரு அக்கறைனால அவர் நிறைய பண்ணியிருக்காரு. சினிமா இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது இல்லாமல் அவரை பொலிட்டிக்கலாக எப்படி கொண்டு வரணுங்கிறதுலேயே அவரோட மோல்டு பண்ணணுங்கிறதுல அவர் ரொம்ப கீனாக இருந்த பர்சன் தான். இப்போ அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி இருந்து யாரோலாம் அவரை செய்கிறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க, வரப்போகிறாருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுவாது மிஸ்டர் ரஜினி மாதிரி இல்லாமல் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அது ஏன்னா இவர் சத்தம் இல்லாமல் வந்துட்டுருக்காரு, ஸ்லோவாக வர்றதுனால கிராஜுவலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி வரலாம். அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி 26 ஏதாவது ஒரு வாய்டு வரலாம், திரும்பி அதை சரியாக யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவருக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்திருக்கலாம், இல்லை இன்ட்யூஷனில் வந்து சொல்லியிருக்கலாம். அதனால அது தெரிஞ்சிருந்ததுனால வந்திருக்கலாம். நேற்று இதில் வந்து அவர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட இதில் வந்து பேசுகிறப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இடத்துல இந்த மாதிரி இவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதின இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசின அந்த இடத்துல வந்து மீட்டிங்கில் அவர் பேக்கில் திருவள்ளுவரை வச்சுருந்துருக்காரு. ஏன்னா தமிழ்நாடுன்னு திருவள்ளுவருங்கிறது ஃபுல்லாக ஒரு காமன் ஆயிட்டார். அவர் காமன் ஐக்கான். அவரை வந்து சிம்பிளாக வச்சுருந்தார். தென் 3 பர்சன்ஸை 3 லீடர்ஸை சொல்லியிருந்தார். ஒன் மிஸ்டர் ஈவிஆர், அதாவது பெரியார் அவர். அப்புறம் நடுவில் இவர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். தென் தேர்ட் வந்து காமராஜ், பெருந்தலைவர் காமராஜ். இவங்க 3 பேரையும் சொல்லி அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இம்ப்ளை பண்ணி ஒரு 3 லீடர்ஸ் சொல்லியிருந்தார். அந்த இடத்துல அவங்கள அந்த 3 பேரை பற்றின என்னோட இதை லேட்டர் ஆன் ஐ வில் டிஸ்கஸ் தட். ஓகே, ஃபஸ்ட் இப்போ வந்து அந்த 3 பேரை மட்டும் சொல்லிவிட்டு பர்பஸாக அவர் வந்து புரட்சி தலைவரை அவாய்ட் பண்ண மாதிரி தோணுது. ஏன்னா அவரோட ஃபிலிம்ஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் வந்து எப்போவுமே தலைவரை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி அவரோட மேகசினில் நிறைய இன்டர்வியூ கொடுத்த இடத்துலலாம் கூட புரட்சி தலைவரை வந்து நிறைய இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை வந்து தனக்கு ரொம்ப ஆதர்ஷமாக எடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு புரட்சி தலைவரும் தென் ரஜினிகாந்தையும் சொல்லுவார். ஏன்னா ரஜினிகாந்த் ஹிம்செல்ஃப் தலைவரை தானே சொல்லி தானே அவரோட அவங்க ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ண முடியாது யாருமே. ஒருத்தரோட ஃபுட் ஸ்டெப் மறைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த ஃபுட் ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ண முடியாது. பட் அதை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா புரட்சி தலைவரோட ஐடியாலஜிங்கிறது அதை வந்து அந்த ஐடியாலஜியை எந்த ஆக்டராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. நான் வந்து எப்போவும் அதான் சொல்வேன், ஒருத்தர் வந்து அவங்க லைவ்லிஹுட்டுங்கிறது சரியாக, அதாவது அவங்க சம்பாத்தியமே அதுதான் அவங்க பொழப்புங்கிறதே, அதை வச்சு தான். அப்படிங்கிறப்போ அந்த இதில் வந்து ஒரு சில மாரல் இதெல்லாம் வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இட் இஸ் நெவர் பாசிபிள். அந்த பாசிபிள் இல்லாததை பாசிபிள் ஆக்கி காட்டினது தான் புரட்சி தலைவரோடது. என்னென்னா அந்த மாரல் என்னென்னா, அவர் எப்போவுமே தண்ணி அடிக்கக்கூடாது, வேறு அந்த தண்ணி அடிக்கக்கூடாது, அதே மாதிரி ஸ்மோக் பண்ணக்கூடாது,
ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, இல்ட்ரீட் பண்ணக்கூடாது, ஹார்ம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே அவரோட பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை வந்து அவர் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அது பெரிய இதாக தெரிஞ்சிருக்காது. பட் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட த்ரூ அவுட் இஸ் லைஃப் டைம் அந்த லைவ்லிஹுட்டாக இருக்கிற சம்பாத்தியம் வர்ற பிழப்பு தர்ற அந்த இதுலேயும் தனக்குன்னு ஒரு இமேஜ் இப்படி தான் அப்படின்னு வச்சு காட்டினார். பட் இவங்க 2 பேரும் அந்த ஐடியாலஜியை தே கான்ட் ஃபாலோ. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இதுக்கு அது சாத்தியம் இல்லாமல் அது போயாச்சு இவங்க. பட் நேற்று இதில் வந்து இன்னொரு இதை சொல்லியிருந்தார் விஜய். என்னென்னா, when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக முன்னாடி எங்கள் காலத்தில் நாங்கள் கேட்ட ஒரு சேயிங்காக இருந்தது. அது இப்போ மிடில் வந்து அந்த சேயிங்கை யாருமே சொல்லாமையே தான் இருந்தாங்க. நான் கூட அதெல்லாம் சரி அதெல்லாம் வேர்ன் அவுட் ஆன இது போல் இருக்குது, சேயிங் போல் இருக்குது. அது யாருமே இப்போ கேர் பண்ணுறதில்ல. என்ன எல்லாருக்கும் வெல்த் தான் வேணும், வெல்த் வேணும், ஹெல்த்தை கூட அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம், கேரக்டர் என்ன பெரிய இது அந்த மாதிரி ஒரு இதில் தான் இப்போ வந்து எல்லா ஃபில்ம்ஸ் அண்ட் எவ்ரி திங் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இல்லையா. அந்த மூவ் ஆன் ஆகிட்டுருக்கிற நேரத்தில் இதை வந்து யாரும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து நோட்டீஸ் பண்ணாமல் தான் அந்த சேயிங் வந்து இப்போ நவடேஸ் இட் இஸ் நாட் பீயிங் நோட்டீஸ்ட் அது. ஆனால் இந்த டைமில் அந்த இதை சொல்லியிருக்காருன்னா முதல்ல அதுக்கு ஒரு பெரிய ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட். ஏன்னா அந்த சேயிங் வந்து வெல்த்து எவ்வளவு தான் நீ வந்து வெல்த்தை சேர்த்து வச்சாலும் அது ஒரு டைமில் அது எப்படி வேணால் போகலாம், ரைடு விடலாம், யாராவது எப்படியும் அது இட் வில் பி லாஸ்ட். அது ஹெல்த் வந்து அந்த வெல்த்தை வச்சு தான் ஹெல்த்து அடுத்தது. ஹெல்த்து வந்து போனால் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா சில ஆர்கன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். கேரக்டர் இஸ் லாஸ்ட்டுங்கிறது எல்லாமே போயிருங்கிறது அப்போ சொல்லி 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 வளர்த்தாங்க இந்த மாரல் கிளாஸில். அந்த இது என்ன மொராலிட்டி மட்டும் இல்லை, இப்போ மொராலிட்டிங்கிறதையும் வந்து வேண்டாம். இங்கே நம்ம வந்து வி டி நாட் டேக் தட். ஏன்னா மொராலிட்டியை விட நம்ம கான்ட்ரிபியூஷன் கேரக்டர் என்னென்னா நம்ம சொசைட்டிக்கு ஹவ் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அவர் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி என்னங்கிறது தான் இப்போ மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டியது. இங்கே நம்ம வந்து அனாவசியமாக யாரையும் அஃபெக்ட் பண்ணாமல் யாரோட லைஃப்லேயும் நம்மளோட இதை ஒரு மிஸ்லீட் பண்ணாமல் சரியாக நடந்துக்கிறது தான் ஒரு இப்போ இருக்கிற இதுக்கு கேரக்டர். அந்த கேரக்டரை நம்ம அடுத்தவனை கஷ்டப்படுத்தாமல் சொசைட்டிக்கு ஒரு ஹார்ம் பண்ணாமல் நல்லபடியாக நம்ம டியூட்டி என்னவோ அதை செஞ்சிட்டு இருந்தாலே அது பெரிய இது விஷயம். அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவரோட நேச்சர் ஆஃப் அதாவது விஜயோட நேச்சருக்கு இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து சாத்தியமா அப்படிங்கிறது தான் நேற்று நிறைய பேர் பேசினாங்க. அது அப்போவே புரட்சி தலைவரால் சாத்தியமாக இருந்தது. அவரோட இமேஜை வந்து இவங்க எடுத்துக்க முடியலனா கூட புரட்சி தலைவரோட டீசெண்டாக யார் வந்து ஃபோர்ஸாக அப்படியே பிராண்டுவாங்க இல்லையா. அதாவது அரசியல்னால் அப்படியே இப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்து கொதறாங்க, அப்போல்லாம் ஆவேசமாக கொதருவாங்க வந்து. அந்த மாதிரி ஆவேசமாக கொதறப்பவே அவர் டீசெண்டாக பாலிஷ்டாக, ஏன்னா சினிமாவில் தான் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிறவங்கெல்லாம் டயலாக்ஸ் நிறைய பேசணுன்னு அவசியம் இல்லை. எப்போவுமே அவங்க ஆக்ஷனில் காட்டினா போதும் அது என்னன்னு. அது இப்போ வந்து இவர் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிறதுனால அது செஞ்சால் போதும். அந்த இதை இவர் ஃபாலோ பண்ணாலே யார் என்ன பேசினா என்ன பப்ளிக் பார்த்துப்பாங்க. எல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியங்கிறத அது இருந்தாலே புரட்சி தலைவர் வழியில் அதை செஞ்சால் கூட அது பாசிபிள் தான். எனக்கு வந்து விஜய் தலைவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தலைவருக்கு அப்புறம் சினிமா நம்ம எல்லாருமே பார்ப்போம் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்ரிபடி ஹேஸ் டு வாட்ச் சம் மூவிஸ். அது நான் பார்த்த வரைக்கும் மோகன் வந்து மிடில் பீரியடில் மோகனோடது நல்லாயிருக்கும். ரொம்ப அவரோட ஸ்டைல் வந்து ஒரு காமாக ஒரு இதாக இருக்கிறது நல்லாயிருக்கும், இன்னசென்ட் அண்ட் இதாக. அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவாக பார்க்குறது விஜய் தான். ஏன்னா புரட்சி தலைவரோட ஸ்டைலை வந்து ரொம்ப எலிகெண்ட்டாக செய்வார். இப்போ சில பேர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஹீரோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுங்கிறத விஜய் நல்லா ஒரு இது பண்ணியிருப்பார். அது எப்படின்னா அவரோட ஸ்டைல் அந்த கையை வீசி செய்கிறதெல்லாம் ஒரு ஆக்வர்டாக செய்யாமல் அந்த மூமெண்ட்டை ரொம்ப எலிகெண்ட்டாக கிரேஸ்ஃபுல்லாக செய்கிறது விஜய் தான். எனக்கு அவரோட டான்ஸ் வந்து எப்பவும் பிடிக்கும்.
அதே மாதிரி அவர் காமெடி ஹியூமர் சென்ஸும் நல்லா இருக்கும். அதோட இந்த இதுவுமே அதாவது தலைவரை வந்து இமிட்டேட் பண்ணுறப்போ அந்த இமிட்டேட்டுங்கிறது வந்து இமிட்டேஷன் வந்து மிமிக்ரி ஸ்டைலில் இல்லாமல், மிமிக்ரிங்கிறது நாட் ஓன்லி இந்த வாய்ஸை பண்ணால் தான் மிமிக்ரின்னு கிடையாது. உங்களுக்கு வந்து ஆக்டிங் அந்த கை இதெல்லாம் இருக்குல்லையே அதவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக பண்ணுவாங்க சில பேர். அவரோட இது வந்து தலைவரோட தான் அந்த யூனிவர்சல் இதை இம்ப்ளை பண்ணுறதுக்காக தான் அவர் எப்போ கையை வீசி செய்கிறதுங்கிறது அந்த யூனிவர்ஸை ஃபுல்லாக அதுதான் அட்ராக்ஷன் ஃபார்முலா. அது அந்த இதை யார் சரியாக தெரியலை அவங்களுக்குலாம், அதனால வேறு மாதிரி ஆக்வர்டாக பண்ணுவாங்க. பட் விஜய் வந்து அது ரொம்ப எலிகண்ட்டாக பண்ணுவார். அவர் எல்லாமே அவரோட டான்ஸுங்கிறது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது. அதே மாதிரி கிரேஸ்ஃபுல்லாகவே பை கிரேஷியஸ் ஒரு சைலண்ட்டாக இருந்து கூட நம்ம நீ நாட் ஆன்சர் டு த பாலிட்டிஷியன்ஸ் எவ்ரி ஒன் யார் யாரில் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களோ. ஏன்னா தலைவர் வந்து அவரோட பீரியடில் அசம்பிளிலலாம் அவர் வளர்த்து விட்ட துரைமுருகன், அப்புறம் ரஹ்மான் கான், இந்த மாதிரி இன்னொருத்தர் யாரோ வந்து அப்படி ஒரு என்ன செய்கிறது ஒரு டைவெர்ட் பண்ணுறதுக்கு அசம்பிளியோட இதிலெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கெலாம் நிறைய செஞ்சுருக்காங்கங்கிறதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் நிறைய நோட் இந்த சின்ன சின்ன இதுலெல்லாம். ஆனால் அது எதையுமே ரொம்ப காமாக அப்படியே கம்போஸ்டாக இருந்து ஹேண்டில் பண்ணவர் தான் புரட்சி தலைவர். அது அவரே சொல்லியிருக்காரு இல்லையா, நான் நயம் வேண்டாம் நாணயமாக இருந்தால் போதுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க அதாவது நாக்கு நயமாக பேசுகிறதுன்னு சொல்லி தமிழ் வந்து எல்லோரும் இவங்கெல்லாம் தமிழ் சொல்கிறவங்கெல்லாம் தமிழுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணல, அது அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் அழகாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாலும் அவ்வளோ அழகாக பேசுவார் எல்லாமே. அதே மாதிரி திருவள்ளுவருக்கு சிலை வச்சது கூட அவர் தான் ஆரம்பித்து எல்லாமே பண்ணாருங்கிறதுக்கும் இருக்குது. பட் லேட்டரான அவங்க ஃப்ரெண்டு வந்து முடிச்சதாக அவருக்கு போகுது. ஓகே, இப்போ அந்த இதுக்குள்ளே நம்ம போய்க்க வேண்டாம். மிஸ்டர் விஜயோட இது இப்போ வந்தால் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாலே இது ரொம்ப அவர் ஷைன் பண்ணலாம். அதே மாதிரி எப்போவுமே ஒரு இடத்துல அவங்க அப்பா வந்து எஸ்ஏசி வந்து என்ன செஞ்சாருன்னா ஸ்டார்டிங்கில் இவருக்கு பொலிட்டிக்கலாக வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா ஃபில்ம்ஸ் எடுக்கிறப்பெல்லாம் அப்போ வந்து தலைவரோட பீரியடில் அவர் நிறைய தலைவரோட இது அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டைமில் அவர் அந்த பார்ட்டியை அட்டாக் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய ஃபில்ம்ஸ் எடுத்திருக்காரு. நான் மகான் இல்லை நான் சிகப்பு மனிதன், அப்புறம் சிகப்பு மல்லி, அது மாதிரி. நான் அந்த சிகப்பு மனிதன் மட்டும் பார்த்துருக்கேன், இவர் மிஸ்டர் ரஜினி ஆக்ட் பண்ணது. அதனால் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காரு அதையெல்லாம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கொடுக்கல தலைவர் வந்து இந்த குடைச்சல் கொடுக்குற வேலை. ஏன்னா விஜய்க்கு அப்புறமா வாரிசு தலைவால் தான் குடைச்சல் வந்தது. ஏன்னா அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிற லீடர்ஸ் தான் பார்ட்டி தான் வந்து கவர்மெண்ட்டில் இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணி அதை அவங்களுக்கு யார் இது அந்த ஃபில்ம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே கிரெடிட் போகிற மாதிரி செஞ்சுருவாங்க. பட் தலைவர் அந்த மாதிரி ஃபில்ம்ஸ்க்கெலாம் அவர் ஒன்றுமே ஒரு பெரிய இதாக கொடுத்துக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எப்படி வேணால் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு தானே இருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்ததுனால எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்தது. ஆனால் அவர் எஸ்ஏசி வந்து தலைவரை அட்டாக் பண்ணி நிறைய எடுத்தார். ஆனால் அதே பார்ட்டியோடைய அப்புறமா தன்னோட சன்னை கொண்டு வந்து இது பண்ணி விடணுங்கிறது நினச்சிருக்கார் போல இருக்குது. அதான் மிஸ் ஜெயலலிதா பீரியடில் அவர் இது பண்ணார். கொஞ்சம் அவங்க கேம்பெயினிங்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாம் அதில் கொண்டு வந்து தன்னோட ஷேர் இருக்குங்கிற மாதிரி அப்போ சொல்லிவிட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு. பட் இப்போ டீசெண்டாக விஜய் வந்து தன்னோட இதை மெதுவாக அந்த ரசிகர் மன்றத்தை நட்பணி இயக்கம் அந்த மாதிரி ஏதோ சொல்லி கொண்டு வரார். அது அப்படியே போகட்டும், நல்லா நீட்டாக அது கிராஜுவலாக வந்தால் நல்லா ஷைன் பண்ணுறதுக்கு. பாலிடிக்ஸில் வந்து யார் வேணுன்னா என்ட்ரு பண்ணுறதுக்கு, அதாவது வித் த மாஸ் இருக்கிறவங்க சப்போர்ட் இருக்கிறவங்க வரட்டும். அதே மாதிரி இன்னொன்று நேற்று சொல்லியிருக்கார், காசு வாங்காதீங்கன்னு. நான் என்னோடய வீடியோஸ்லேயும் நிறைய சொல்லிகிட்ருக்கேன். நம்ம இதை கம்மியாக பார்த்தா கூட நான் நிறைய என்னோடய இது என்ன எப்போவுமே காசு கொடுக்குறவன் ஒருத்தன் அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் அதுதான் மெயினாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அந்த காமன் சென்ஸ் வேணும்னு தான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இவரும் சொல்லியிருக்காரு. பட் நான் சொல்லலை அதை. இவர் என்ட்ரி ஆக போகிறாருன்னா இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஹிம்? அதான் அந்த ரெவல்யூஷன் இவர் பண்ணுவாரா? விதவுட் இது கொடுக்காம, மணி கொடுக்காம இவர் 2, 3, 4 கான்ஸ்டியூவன்சிஸ்லேயும் அவரால் இந்த மாதிரி பண்ண முடியுமா? கேம்பெயினிங் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது அவர் தான் சொல்லணும். காசு வாங்காதீங்கன்னு இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அது நடக்குமாங்கிறது அவர் வர்றப்ப தெரியும் அவருக்கு. அந்த இதெல்லாம் நடக்குமாங்கிறது பார்க்கட்டும். அதுக்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டே வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அது நடந்தாலும் நடக்கலாம். முதல்ல ஹெல்ப் பண்ணிட்டோம்னா காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தன் வந்து எப்போவுமே இவங்களுக்கு பப்ளிக் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிற ஒரு நேச்சர் இருக்கிறவனுக்கு காசு கொடுத்து தான் கூட்டம் சேர்க்கணுங்கிறதும் கிடையாது, காசு கொடுத்தா தான் ஓட்டு வாங்கணுங்கிறதும் கிடையாது. அது ரெண்டுமே புரட்சி தலைவருக்கு இருந்தது.
அது இவரும் செஞ்சாருன்னா அது நல்லாயிருக்கும். ஆத்மார்த்தமாக ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான்னா அவனுக்கு அது நடக்கும். எல்லா விதத்துலேயும் அது திரும்பி இன் ரிட்டர்ன் ஹி வில் பி ரீபெய்டு. அவ்வளோதான். அது அந்த இதை வந்து யார் சரியாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அது நடக்கட்டும், அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கட்டும். அது இப்போ வந்து நான் கம்மிங் பேக், அவர் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லையா, அதாவது ஈவிஆர், அதான் பெரியார், அம்பேத்கர் அண்ட் தென் காமராஜ், 3 பேர் சொன்னார். இதில் ஈவிஆர், ஈவி ராமசாமி நாயக்கருங்கிறவர், அவர் வந்து பாலிடிக்ஸ் கிடையாது, அதான் ஓட் பாலிடிக்ஸ் கிடையாது. ஒரு சொசைட்டியோட இதை வந்து ஆக்டிவ் பண்ணி அவர் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்க ரிஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் அவரோட இது. அவரோட ஐடியாலஜி கம்ப்ளீட்டாக, பெரியாரோட ஐடியாலஜி என்னென்னா ஒரு அவேக்கன் பண்ணணும், சொசைட்டியை வந்து அவேக்கன் பண்ணணும். அது வந்து பாலிட்டிக்ஸ், ஓட் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு சீர்திருத்தம், ரிஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் அவரோட நோட்டி. ஃபுல் இதுவுமே அவர் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருந்தது. தென் காமராஜர் எப்படின்னா, அவர் நேஷ்னல் காங்கிரஸில் இருந்தார். ஆனால் அதிலிருந்து அப்புறமா அவர் வெளியில் வந்து தன்னோட இண்டிகேட்னு 2 காங்கிரஸ் ஆனதில் அவர் சிண்டிகேட் காங்கிரஸாக இருந்தார். அதனால் அவரும் ஒன்றும் நியூட்ரலாக, இப்போ விஜய் வந்து இவங்க 3 பேரும் நியூட்ரல்னு நினச்சா அதுக்கு என்னோட ஆன்சர் என்ன, தேவர் நாட் நியூட்ரல். அதான். ஏன்னா இப்போ காமராஜ் வந்து அவரோட பார்ட்டிக்காக தானே பார்ப்பார், அவரோட பார்ட்டிக்காக தான் எல்லாமே செஞ்சார். அவர் பெருந்தலைவர் காமராஜருங்கிறது மரியாதை எல்லாருக்கும் இருக்குது. பட் அவர் வந்து அவரோட இருக்கிற அந்த பார்ட்டி வந்து நல்லபடியாக வரணுங்கிறது தான் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வாஸ் இன் தட். அதனால்தான் எம்ஜிஆர் வந்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தப்போ 2 பேரும் திரும்பி ஒன்று சேருங்க, இல்லைன்னா தன்னோட சேர்த்து இது பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு, அது இல்லைன்னு ஒரே குட்டையில் ஒரு மட்டன் ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர். ஓகே. பெரியார் வந்து ஓட் பாலிடிக்ஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ், அவரோட எல்லா ரிஃபார்ம்ஸையும் எல்லோரும் ஏற்றுக்கணும்னு இல்லை. பட் சொசைட்டிக்கு வந்து விமன் ஃபோக்குக்கு நிறைய ஒரு இது செஞ்சுருக்காரு. பட் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னதெல்லாம் நம்ம வந்து அதான் யாரையும் ரொம்ப டீப்பாக எடுத்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நமக்கு அது அவசியம் இல்லை. நம்ம எப்படி ப்ராட்டப்போ அதுதான். பெரியாரை பிடிக்கும், ஆனால் அவரோட சில விஷயம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லையே. நம்ம அப்பா அம்மாட்டையே சில விஷயம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது மாதிரி இவங்களாம் லீடர்ஸ் தானே. அதனால் நமக்கு வந்து அவரோட சில விஷயங்கள்லாம் நம்ம வி ஆர் நாட் அக்ரிங் வித் தட். அதனால் வேண்டாம். தென் கம்மிங் டு மிடில் பர்சன், யார், பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அவரும் எந்த விதத்தில் ஹி வாஸ் நியூட்ரல். ஹி வாஸ் த கான்ஸ்டியூஷன், ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அவர் ஃப்ரேம் பண்ணார். அவர் ஃப்ரேம் பண்ணப்போ அந்த கான்ஸ்டியூஷனில் இந்த செங்கோல் பிடிச்சதுக்கு வந்து நந்தி இருந்தது, எவ்வளோ பேர் ஒரே அப்படியே பொங்கி எழுந்தாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து அன்னைக்கு அவர் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறப்போ ஏன் சாஞ்சி ஸ்தூபி அந்த பில்லர் வந்து வச்சு அதை ஒரு இதாகும். தென் மிடில் ஆஃப் த ஃப்ளாகில் வந்து அசோகா அந்த தர்ம சக்கராவை வந்து ஏன் அவர் வந்து வைக்கணும், அதை வைக்காமல் இருந்திருந்தா, ஏன்னா அவருக்கும் அந்த ஃபேவரட்டிசம் இருந்திருக்கு. அவர் கன்வெர்ட் ஆன புத்திசமோட இதுதானே அசோக சக்கரவர்த்தியும் கன்வெர்ட் ஆனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹிஸ்ட்ரி வந்து படித்த எல்லாருக்குமே அசோகா வந்து இந்த வார்க்கு அப்புறமா அவரோட மைண்ட் வந்து இவ்வளவு ரகலை நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து வேண்டாம், இவ்வளவு அஹிம்சா வேணுங்கிறதுனால தான் புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆனார். புத்திசம் கன்வெர்ட் ஆனதுனால அந்த புத்திசமையே நம்ம இந்தியாங்கிறது ஹிந்து கண்ட்ரி மட்டும் இல்லை, செக்யூலர்னு சொல்கிறோம். அப்போ செக்யூலர்னால் நம்ம எதுக்கு ஒரு டைகரையோ இல்லை பீகாக்கையோ நம்ம இதில் வச்சுருந்துருக்கக்கூடாது. ஏன்னா டைகர் வந்து நம்மளோட நேஷ்னல் அனிமல். அதே மாதிரி இது வந்து பேர்டு, அப்புறம் பேனியன் ட்ரீ, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து வச்சு ஃப்ரேம் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கலாமே. அதனால் எல்லாருக்குமே செக்யூலர் சொல்கிறோமே தவிர யார் யாரெல்லாம் எப்பப்போ இருக்காங்களோ அவங்களோட இதில் தான் இல்லை. அந்த பர்சன்ஸ், அவங்களோட தாட்டு, அவங்களோட ஃபேவரட்டிசம், யாருமே நியூட்ரல் கிடையாது. அதான் சொல்ல வந்து யாருமே ஒன் சைடு வந்து கொஞ்சம் இன்க்ளைன் ஆகும். நம்ம பர்சன்னாலே ஒரு பர்சனல் இருக்கும். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் அ பர்சனல் சைடு. அது வந்து அந்த சைடில் தான் they want to tend, அந்த டெண்டன்சி டு பெண்ட் தட் சைடு தான், அதுதான் இருக்கும்.
ஆனால் நம்ம வந்து நியூட்ரல் நினச்சிட்டு அவர் பேசியிருந்தா அது கூட இதுதான். ஏன்னா புரட்சி தலைவர் ஸ்டார்டிங்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இங்கே வந்து ஒருவேளை புரட்சி தலைவர் சொன்னால் அவரோட ஃப்ரெண்டையும் சொல்லணுங்கிற ஒரு நெசசிட்டி வருங்கிறதுனால அவாய்ட் பண்ணாரா இல்லை எதனால தெரியல, அவாய்ட் பண்ணிட்டாரு. பட் ஃபிலிம்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாங்ஸ்லாம் சொல்லியிருக்காரு, மேகசின்லேயும் சொல்லியிருக்காரு. அவரை மாதிரி தான் வரணுங்கிறதே நிறைய பேரோட ட்ரீமாக இருக்குது. புரட்சி தலைவர் மாதிரி வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குது. அந்த ட்ரீமை வந்து நீங்கள் ஃபில்மில் தான் உங்களாலலாம் முடியலை, பாலிடிக்ஸ்லையாவது ஒரு நல்ல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா நிமிந்து வர லீடர்ஸாவது. எனக்கு வந்து விஜய் மாதிரி பர்சன் வர்றதில்ல, வி ஹேவ் டு வெல்கம். அது எல்லாரும் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கங்கிறதுல தான் இருக்குது. இப்போ வரும்போதே நீ வரக்கூடாது, இங்கே வந்து தமிழன் தான் ஆளணும், அவன் தான் இருக்கணும் சொல்லி அப்போ தமிழனோட ஓட்டு மட்டும் கிடைக்குதா? தமிழனோட ஓட்டு மட்டும் வாங்கிட்டு தான் நம்ம வந்து உட்காடுறோம். எல்லாரோட ஓட்டும் தான் வருது, எல்லோரும் போடுறோம் இல்லையா? அதுதான். ஆனால் செக்யூலருங்கிறது அதான், அந்த இதுதான் செக்யூலரிசம்ங்கிறது. அது இல்லாமல் இங்கே பேசி நிறைய பேர் வந்து வெறுப்பை வந்து வாங்கிட்டுருக்காங்க. அது இல்லாமல் கம்மியாக பேசியே நீங்கள் நல்லா ஷைன் பண்ணுங்கள். இந்த ஃபாதர்ஸ் டேயில் உங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் நல்லா வரணும். உங்களை மாதிரி ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தார்னா பாலிடிக்ஸ்க்கு அது எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். அதனால் ஐ வெல்கம் யூ. இன்னும் யாரெல்லாம் வராங்கங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி பாலிடிக்ஸு, இன்றைக்கி இந்த ஃபாதர்ஸ் டேயோட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த பாதாம் ஹல்வா எங்கள் ஃபாதர் இன் லாக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு நான் இன்றைக்கி இதை முடிச்சுக்கிறேன். ஓகே, see you, bye bye.